ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இதை பார்க்கும்போது கேட்கும்போது கமுருதி எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா ஆனால் இதில் ஒரு பயங்கரமான ஒரு சூட்சமும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கை தட்டி விடுங்க, ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செம்ம டாஸ்க் ஒன்று வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் 9லேயே வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு இவ்வளோ டாக் வந்திருக்குன்னா அது இந்த டாஸ்க் மட்டும் தான். அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதிக்கும் கமுருதிக்கும் நடந்த விஷயங்கள் என்னென்னா, விஜய் பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கமுருதி நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு. ஆனால் கமுருதி அரோரா கொடுத்தாரு, அரோரா கமுருதி கொடுத்தாங்க. ஏன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு குடுகுடும் ஓடி போய் அங்கேயே நின்று இருப்பாங்க அரோரா. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இஃப் சப்போஸ் அரோரா அங்கே இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கமுருதின் போயிருந்தால் கமுருதினுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும். மேபி விஜய் பார்வதி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த விஷயத்தை பிளாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டே இவங்க சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. இவங்க முன்னாடி போய் ஃபஸ்ட்டே நின்றுறாங்க. இப்போது இவங்க வந்து அங்கே ஐஸ்கிரீம் கொடுத்ததுனால என்ன ஆகிடுச்சு, அவர் எப்படியும் ஆப்வியஸில் அங்கே கொடுக்க முடியும். ஏன்னா இந்த பொண்ணு கோச்சிக்கும். ஃபஸ்ட்டே ஐஸ்கிரீம் கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போது அவங்க அதாவது கமுருதி எதிர்பார்த்துருக்கார் பொழுது எது விஜய் பார்வதி வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா, அவங்க கொடுக்கணுமா? இதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ என்னென்னா கமுருதி வந்துட்டு ஏன் விஜய் பார்வதிக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாருன்னா, இப்போ எஃப்ஜேவும் வியானாவும் அங்கே நின்றுட்டு எஃப்ஜே வந்து வியானாக்கு கொடுத்துருந்தா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, தப்பாக பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? புரியுதுங்களா? தப்பாக பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அதனால தான் நான் வந்து விஜய் பார்வதி கொடுக்காம உனக்கு கொடுத்தேன். நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிற இவர் இது போய் தேவையில்லாமல் ஏன் சபரிக்கு போய் கொடுக்குதுன்னு கோவப்படுறாரு. அதே விஷயங்களை விஜய் பார்வதி ஏன் திங்க் பண்ணியிருக்கக்கூடாது? இப்போ இவர் திங்க் பண்ணுறாருல, நான் வந்து நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நான் இதே சப்போஸ் வந்து விஜய் பார்வதி கொடுத்தா மற்றவங்களாம் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க, அதுக்காக தான் நான் கொடுக்கலன்னு. அதே இதை வந்து விஜய் பார்வதி திங்க் பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் அவங்களுக்கு மூளை இல்லையா? உங்களோட பயங்கரமான மூளைக்காரங்க பிக் பாஸே சொல்லியிருக்காரு, இந்த பிக் பாஸ் கேமே கரைச்சி குடித்தவங்கன்ட்டு. அக்செப்ட் பண்ண முடியல பொசசிவ்னஸ். ஸோ விஜய் பார்வதியோட இவருக்கு தான் அதிகப்படியான பொசசிவ்னஸ் இருக்குது. ஆனால் வெளியே காட்டாமல் இங்கே வந்து இந்த மார்க்கெட்டையும் கடலை போட்டுட்ருக்காரு. எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ அதே மாதிரி விஜய் பார்வதி வந்துட்டு வேறு நடுவில் ஒரு விஷயம். இப்போ ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ் வந்து விஜய் பார்வதி கேமை மாற்றுறதுக்காக அந்த விஷயத்த பண்ணாங்க, அதை சொன்னாங்க, நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாதா? என்ன போனாலும் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, என்னால் கமுருதி விஷயத்தில் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அதனால தான் பாருங்கள், நிறைய நேரங்களில் அவரால் காயப்பட்டாலும் திடீர்னு ஒரு வாட்டி வந்து பேசணுன்னு கம்முக்குன்னு அப்படியே கோழி மாதிரி அப்படியே அடைக்கலமாயிடுறாங்க. எதுக்குன்னு கேட்குறேன். இது அவங்களோட பெரிய வீக்னஸாக இருக்குது. ஆதிரி ஒரு நாள் எஃப்ஜியை பற்றி அதை தான் சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து மனுஷன் வந்து அப்படியே விலகிருப்பார். இப்போ அதுதான் நடக்குது. அதனால் கமுருதி வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா இதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நான் கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் சபரிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது சபரி கேட்டாப்பில் அவருக்கு அப்போ நீ வந்து நிஜமாலேயே கொடுக்கலையான்ற மாதிரி கேட்டு அவர் போய்ட்டார் கோச்சிக்கிட்டு. நான் என்ன இது எப்படி பார்க்குறேன்னா, விஜய் பார்வதிட்டு இன்னொரு வீக்னஸ் இருக்குது. என்னென்னா தன்னை பற்றி வந்துட்டு வெளியில் வந்துட்டு பாசிட்டிவாகவே காட்டிக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம அடி வாங்குறோன்ற மாதிரி காமிச்சிக்கக்கூடாது, வருத்தப்படுறத காமிச்சிக்கக்கூடாது, அது நம்மளுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். நானே வந்துட்டு ஒருத்தங்கிட்ட நான் கண்டிப்பாக அசிங்கப்படக்கூடாதுன்னா அங்கே போய்ட்டு நான் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவேன். நானாக இருந்தால் மீதி நீங்களாம் பண்ணுவீங்களான்னு தெரியாது. நான் என்னவே உதாரணத்துக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி விஷயங்கள் அவங்களும் பண்ண தப்பே கிடையாது. ஏன் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட வீக்னஸ் அவங்கள காமிக்கிறோம்? நான் அதுக்கு வேறு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன்ற மாதிரி தான் போயிருப்பாங்கன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எது எப்படியோ விஜய் பார்வதி நீங்கள் தனியாகவே பண்ணுங்கள், கேமை தனியாக அணுகுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் இப்போ மக்கள்கிட்டேருந்து கிடச்சிட்ருக்கு. நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அவர் சந்தோஷமாக அரோரா கிட்டே இருக்கட்டும்ன்றது என்னோட கருத்து. அதுக்கு வந்துட்டு அரோரா கிட்டே இவ்வளோ பில்டப்பு கம்மியத்துக்கும் பண்ண வேண்டான்றது என்னோட கருத்து. ஏன்னா அது பச்சையே தெரியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வைக்கும்போது விஜய் பார்வதி எதுக்கு தேவையில்லாமல் லூஸ் மாதிரி அவருக்கு கொடுக்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதே மாதிரி தப்பு. நீங்கள் கொடுத்துட்டீங்களே, நீங்கள் எதுவும் முதல்ல விஜய் பார்வதிக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, அது தப்பு இல்லை. ஒரு பர்சன் நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்துட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எந்த வித நியாயமும் கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.